Chitra Social Talk. தமிழ்நாட்டில் உங்களை மாதிரி அக்குபஞ்சர் மருத்துவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? எண்ணிக்கை வந்து சொல்ல முடியாது, 2 லட்சம் பேர் கூட இருக்கலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னு கேளுங்க. இப்போ அதே தான் நீங்கள் சொல்கிறதுக்கே தான் நானும் வரேன். இதுக்கு வந்து முறையான ஒரு காலேஜ் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு +2 முடிச்சிட்டாலே போதும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ யார் வேணால் அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு என்ன பண்ணுறதுன்னு உட்காரும்போது ஹெல்த்து தான் நம்ம மைண்டுக்கு வரும். அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம கவனிக்கணும் போது, நீ பரவாயில்ல ரிட்டையர் ஆனவங்க அக்குபஞ்சர் படிக்கலாமே, நீங்கள் தான் +2 முடிச்சிருக்கீங்க படிக்கலான் போது அவங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்குன்னு ஒரு நிறைய இன்ஸ்டியூட் இருக்குங்க சார். அதான் இந்த மாதிரி தான் கவர்மெண்ட்டோட இது கிடையாது. பாரத் சேவக் சமாஜ்ன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கக்கிட்ட வந்து நிறைய பேர் சேர்ந்து படிக்கிறாங்க. ஆனால் அந்த சர்டிஃபிகேட் கூட வேலிட் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லுது. இல்லை, இதில் என்னென்னா முறையான ஒரு அங்கீகாரம் இல்லாததுனால 2-3 விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, உங்களை மாதிரி திறமையான அக்குபஞ்சர் மருத்துவர் இருக்காங்க, அவங்க பல பேருடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அதே சமயத்தில் உங்களவுக்கு திறமை இல்லாமல் எனக்கும் அக்குபஞ்சர் தெரியும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க, அது ஃபெயில் ஆகும். அதனால் நீங்கள் இத்தனை பேர் மருத்துவர் இருக்கும்போது இதுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த சிகிச்சையில் ஈடுபடுறது அவசியமோ அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு போராடுறது ரொம்ப அவசியன்றது கண்டிப்பாக சார். போராடிட்டு தான் சார் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போகணும். ஏன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. எங்களுக்கு வந்து BNOS வந்து சொல்லியிருக்காங்களே அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நிறைய பேர் வந்து BNOS யாரெல்லாம் முடிச்சிருக்காங்களோ அவங்கள வந்து கிளினிக்கில் வச்சு அப்படியே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து அலோபதி டாக்டர்ஸ்க்கு கீழே யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுவும் அலௌடு. அதனால் இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்குமே பிரச்சனை கிடையாது. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து அவுட் பேஷண்ட் ஆல்சோ அலௌடு. நீங்கள் கூட யார் வேணால் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதனால் ஒரு சைடு எஃபெக்டும் வராது, ஒரு பிரச்சனையுமே வராது. அது நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அதனால தான் நாங்கள் போராடுறோம். யார் வேணால் பண்ணணும்னு சொல்கிறது வந்து தப்பு. ஏன்னா ஒரு உயிரோட யாருமே விளையாடக்கூடாது. உயிரோட வேல்யூ என்னன்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது வந்து இதனால தான் இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ சவுத் சைட்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க வீட்டுக்கு ஒரு மருத்துவர் நீங்கள் நம்மளே பண்ணிக்கலாம், அது கண்டிப்பாக தப்பு. நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன் சார். கண்டிப்பாக நான் அதுக்கு வரலை. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு தவறுதலாக போட்டால் உயிர் போகிற அளவுக்கு வராது. ஆனால் நிறையா இருக்குது அதில் ப்ராஹிபிட்டட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கவனத்தில் வச்சுன்னு தான் போடணும். அதே மாதிரி ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்துட்டு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும், லோவாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம சில பாயிண்ட்ஸ் தான் போடணும். சில பாயிண்ட்ஸ் போட்டால் கிடினஸ் வந்துடும். ஸோ அதை வந்து அவங்கக்கிட்ட நம்ம முதல்ல பேசணும், அந்த அனலைஸ்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாமே பண்ணாமல் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது தப்பு, நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால தான் அதுக்கு ப்ராப்பர் காலேஜ் வந்து ப்ராப்பர் இது வந்துச்சுன்னா அது பிரகாரம் நம்ம போகும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒருத்தர் ஒரு பிரச்சனையோடு வராரு, அவர் வந்து என்னென்ன பரிசோதனைகள்லாம் செஞ்சுட்டு வர சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பீங்களா? இல்லை, ஆக்சுவலி வந்து ஒருத்தர் வராருன்னா கண்டிப்பாக அக்குபங்க்சர் வரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிட்டு ட்ரை பண்ணிட்டு ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோ எல்லாம் போயிட்டு கடைசியாக சரி நம்ம அக்குபங்க்சர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து பல்ஸு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் தான் முக்கியமாக நான் கேட்பேன். ஓல்டு ரிப்போர்ட்ஸ் புதுசாலாம் நான் எடுத்துகிட்டு வரவே சொல்ல மாட்டோம். 6 மாதத்துக்குள்ளே எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த ரிப்போர்ட்டு அவங்களுக்கு பிளட் எப்படி இருக்குது, கிரியாட்டின் எப்படி இருக்குது, எல்லாமே லிவர் ஃபங்க்ஷன் எல்லாமே பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இல்லை ஒரு சிலர் வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் சும்மாவே வரேன், இப்போ போகிற வாக்கில் வந்தேன், என்னால் முடியல, கிடினஸ் அப்படி வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக அதுக்கும் டயக்னோஸ் மெத்தட் இருக்குது. ஸோ அது இல்லாமல் கூட ஒரு மிஷின் சொல்கிறத விட ஒரு மனுஷங்க தன் வாயால் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது 100% பெர்ஃபெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ எக்ஸ்ரே ஆகட்டும், ஸ்கேனர். எனக்கு சுகர் இருக்குது, இல்லை நான் என் சுகரை பற்றி எப்படி உங்களுக்கு வாயால் சார் நான் வந்துட்டு நீங்கள் அந்த சுகர்னு ஒரு ஒத்த வார்த்தையில் சொல்கிறீங்களே, சுகர்னால நீங்கள் என்ன அனுபவிக்கிறீங்க? நான் நைட்டு 4 முறை யூரின் போகிறேன் அப்படியா? இல்லை நான் சாப்பிடல எனக்கு கிடுகிடு நடுக்கம் வந்துடும், எனக்கு தலை சுத்தம்னு சொல்லுவீங்களா? அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ சுகர்னு சொல்லிட்டா மட்டும் பத்தாது. அப்போது நீங்கள் சொல்லும் அந்த யூரின் வருது இல்லையா, அப்போ வந்து யார் காரணம் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுவேன். அவர் வலி சொல்வார், சாதாரணமாக வலிக்குதுன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு குத்துறா மாதிரி வலி இருக்குது, அதெல்லாம் மிஷின் சொல்லுமா சொல்லுங்கள்? எனக்கு விட்டு விட்டு வலிக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்கிற ஒரு காரணத்தையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதுதான் நான் சொல்கிறேன், மிஷின் சொல்லாததை இவங்க சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அக்குபஞ்சரில் என்னென்ன மாதிரியான நோய்களை எல்லாம் குணப்படுத்தலாம்? நம்ம தலையிலேருந்து பாதம் வரைக்கும் என்னெல்லாம் இருக்கோ அது கண்டிப்பாக பண்ணலாம். தலையிலேருந்தே நான் சொல்கிறேன் பாருங்கள், தலையில் இப்போ முடி கொட்டுறது அப்படின்னா யார் காரணம்? கிட்னி, யூரினரி பிளாடர்,
அதை ட்ரீட் பண்ணாலே முடி கொட்டுறதை கண்ட்ரோல் பண்ணலாம் வித்தின் 3-4 டேஸ்லேயே. அப்படியா? கண்டிப்பாக. அதே மாதிரி ரீக்ரோத்தும் பண்ண முடியும். ஓ, கண்டிப்பாக. அதுக்கும் நம்ம யூரினரி பிளாடர் கிட்னி தான் நம்ம வந்துட்டு ட்ரீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா தலைவலி எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் தலைவலி, நிறைய தலைவலினால எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்காங்க. அதில் மைக்ரேன் எடுத்துக்கோங்க, மைக்ரேன் எடுத்துக்கோங்க, மைக்ரேனுக்கு எவ்வளோ பேர் அவஸ்தை. அது மாதிரி மைக்ரேன்லாம் வந்து சிம்பிளாக சரி பண்ணியிருக்கோம் சீரியஸாகவே. மைக்ரேன் வந்து ஃபஸ்ட்டு 10 days சார். அந்த 10 daysல ஃபஸ்ட் டே இட் செல்ஃப் யூ வில் கெட் ரிலீஃப் வித்தின் 10 minutes ஆல்சோ. அப்போவே இன்ஸ்டண்ட்டாக குறையும். பட் நீங்கள் கண்டினியூ பண்ணும்பொழுது டே பை டே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு மைக்ரேனே வராது, பெர்மனன்ட் ரிலீஃப் கிடைக்கும். அது வந்து பர்சனை பொறுத்து இருக்குது. அது எப்படின்னா இப்போ சில பேருக்கு வந்து அந்த 10 daysக்கு அப்புறம் ஒரு வீக்லி ட்வைஸ் பண்ணுவோம், 2 weeks 3 weeks, சில பேருக்கு ஒரு 5 வாரம் அப்படி ஆகலாம். ரொம்ப க்ரானிக். ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு 8th standardலேருந்தே அதுக்கு மைக்ரேன் இருந்திருக்கு. அது வந்து கல்யாணம் ஆகிட்டு குழந்த வரலன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இது என்கிட்ட அப்போ சொல்லுது, எனக்கு நான் இவ்வளோ காலமாக நான் மைக்ரேனால் அவஸ்தைப்படுறேன், அவ்வளோ க்ரானிக் அது. அதுக்குமே சரி பண்ணியாச்சு. ஸோ அதனால் தலையில் என்ன பிரச்சனை, அப்புறம் தலையில் பாருங்கள் சைனஸ், கண்ணில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, கண்ணில் என்ன இருந்தாலும் வந்து யார் காரணம் பார்த்திங்கன்னா லிவர் அண்ட் கால் பிளடர் தான். கண்ணில் வந்து ட்ரை ஐஸ்லாம் இருக்குது இப்போது நிறைய பேருக்கு, அது சரி பண்ணலாம். அப்புறமா வந்து கண் பார்வை வந்து கொஞ்சம் குறையுது, ஷார்ட் சைட், எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக சரி பண்ண முடியும் கால் பிளேடரும் லிவரையும் ட்ரீட் பண்ணி. அதே மாதிரி நோஸ்க்கு வந்தீங்கன்னா நோஸில் வந்து பிளாக், இப்போ நான் ரன்னிங் நோஸு, அப்புறம் ஸ்மெல்லே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்மெல் இல்லை, நிறைய பேருக்கு ஸ்மெல் வந்துடுச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து. ஆமாம், அக்குபங்க்சர் சரிப்படுத்துது கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் வாய் வந்தீங்கன்னா பல்லில் வலியா ஸ்டமக் இருக்குது, அதை ட்ரீட் பண்ணாலே பல்வலி சரியாக போயிடும். நாக்கில் இருக்கானா ஹார்ட்டு, அதை வச்சு சரிப்படுத்தினாலே அது சரியாயிடும். அதுக்கப்புறமா நான் தலையிலேருந்து வரேன், செஸ்ட்டில் வந்து செஸ்ட் பெயின்லேருந்து ஹார்ட்டு பால்பிட்டேஷன், ரொம்ப பால்பிட்டேஷனோட வந்தாங்கன்னா பால்பிட்டேஷன் கண்டிப்பாக அப்போவே குறைக்கலாம் சார். அப்போ குறைக்கிறது வேறு இல்லை தொடர்ந்து அதுதான். அப்போ குறைச்சாலே அப்போ உங்களுக்கு புரியுதா, அப்போ நம்ம கரெக்டாக தானே இருக்குன்னு தானே அர்த்தம். சிஸ்டம் குறைக்க முடியுதுன்றது வந்து ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து திருப்பியும் படிப்படியாக பண்ண சரியாக போயிடும், அவ்வளோதான். ஆனால் ஹார்ட் ரிலேட்டடாக, லங்ஸ் ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலும், லங்ஸ் வந்து வீசிங் எடுத்துக்கோங்க, ஆஸ்துமான்னு சொல்லிட்டு. வீசிங் வந்து இன்றைக்கும் பஃப் தான், எவ்வளோ டாக்டர்ஸ் வந்து அதுதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பட் நீங்கள் அக்குபங்க்சர் எடுத்துக்கும் போது அந்த பஃபெல்லாம் தேவையில்லை, தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அது மாதிரி ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா கீழே வந்தால் டைஜஸ்டிவ் சிஸ்டம், வயிற்றில் ப்ளோட்டிங், பசிக்கலை, ஜீரணமாகலை, ஹார்ட் பர்னு, நிறைய பேருக்கு இருக்குது இப்போ. அது எல்லாத்துக்குமே வந்துட்டு அக்குபங்க்சர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். லிவரில் கால் பிளடர் ஸ்டோனு, அப்புறமா கிட்னிக்கு வந்தீங்கன்னா கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்கும், கிட்னியில் யூரினரி பிளடரில் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும், ப்ராஸ்டேட் கிளாண்டு ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறமா யூட்ரஸில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும், யூட்ரஸில் ஒரு ஓவர் ப்ளீடிங் வந்துச்சுன்னா கூட டக்குன்னு நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் அக்குபங்க்சரால். அதே மாதிரி ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, பீரியட்ஸ்க்கு முன்னாடி நிறைய பிரச்சனை, அதாவது வாமிட்டிங் செஞ்சுட்டு இருக்கும், வலி இருக்கும், அவங்களுக்கெல்லாம் சரிப்படுத்தலாம். மெனோபாஸ் எடுத்திங்கன்னா அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, மெனோபாஸில் அவஸ்தைப்படுறவங்கள மாதிரி ஒன்றுமே இல்லை. நிறைய அம்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டத்தோடு அவங்க சொல்லக்கூட மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாமல் கூட நிறைய அம்மாக்கள் இருக்காங்க. ஹார்ட் ஃப்ளஷ் வரும் அவங்களுக்கு, நைட்டில் டக்குன்னு உடம்பு அப்படியே சூடாகி டக்குன்னு குளிரும், அப்படியே வேர்த்து கொட்டிடும், அதை சரிப்படுத்தலாம். மூட் ஸ்விங் இருக்கும், ஒரு மாதிரி மனசு ஒரே மாதிரி இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்துட்டு கேஸ்ட்ரைட்டிஸ் பயங்கரமாக வரும், ப்ளோட்டிங் வரும், சில பேர் ஹார்ட் அட்டாக்குன்னு கூட நினைப்பாங்க, அந்த அளவுக்கு கேஸ் நிறைய வரும் அந்த டைமில். ஏன்னா ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து ரெடியூஸ் ஆகிறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸோ முன்னாடியே தெரிஞ்சால் அவங்க வந்து கண்டிப்பாக, அதே மாதிரி விட்டமின் டி கண்டிப்பாக அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகும், B12 குறையும், அதெல்லாம் வந்து முன்னாடியே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு அக்குபஞ்சர் எடுத்தாங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக அப்படியே லீட் பண்ணலாம். நிஜமாக வந்ததும் தெரியாது, போகிறதும் தெரியாது, அந்த மாதிரி பண்ண முடியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா நம்ம லோயர் லிம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ முட்டி வலி, அதே மாதிரி இதில் ஆங்கிளில் என்ன பெயின் வந்தாலும், ஹீல் பெயின் இன்னும் நிறைய சொல்லணும்னா, மெனோபாஸ் இல்லாமல் நிறைய ஜென்ஸு கூட பார்த்திங்கன்னா, லேடிஸ்க்கு எப்படி மெனோபாஸோ ஜென்ஸுக்குமே இருக்குது. ஆனால் அது யாருக்குமே, நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு 52 53 பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ப்ராஸ்டேட் கிளாண்டு வரும், என்லார்ஜ்மெண்ட் கண்டிப்பாக. அதே மாதிரி அவங்களுக்கு ப்ளோட்டிங் இருக்கும், லிவர் வந்து ஃபேட்டி லிவராக இருக்கும், அது மாதிரி அவங்களுக்குமே இருக்குது. ஆனால் அது யாருமே வந்து கவனிக்கிறதே இல்லை.
ஸோ இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதான் சொல்கிறேன், இப்போ ஹீல் பெயின். இப்போ அந்த முட்டி வலியை பொறுத்த வரைக்கும் பல மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல தேஞ்சிருச்சு, அதே மாதிரி ஒரு இந்த யூஸ்வலாக அங்கே இருக்கக்கூடிய மஜ்ஜை அது வந்து இல்லாமல் போச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த மஜ்ஜை இல்லை, அந்த மஜ்ஜையை யார் கிரியேட் பண்ணுறா? போன் மேரோ யார் கிரியேட் பண்ணுறா? அதுதானே நாங்கள் சொல்கிறோம். அதை வந்து யார் பண்ணுறா அப்படின்னா யூரினரி பிளாடரு, கிட்னி. ஸோ அதை ட்ரீட் பண்ணுங்கள், அதை சரிப்படுத்திடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறோம் நாங்கள். இது வந்துட்டு சயின்ஸ் தான், கண்டிப்பாக அது மேஜிக்கே இல்லை. நான் அதுதான் சொல்கிறேன், நான் அலோபதி டாக்டர்ஸ்க்கு நான் அகெயின்ஸ்டே கிடையாது. நிஜமாக அவங்கள கையெழுத்து வணங்குறேன், எவ்வளோ நம்மளை காப்பாற்றுறாங்க. அவங்க எல்லாமே அக்குபங்க்சர் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 100% ஒரு டிசீஸ் கூட தீர்க்க முடியாதுன்னு இல்லவே இல்லைங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினைப்பேன். நிறைய அலோபதி டாக்டர்ஸ் கூட அக்குபங்க்சர் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் இதை ஏன் கற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இப்போ என்னை கேட்டீங்க ஏன் இவங்க வந்துட்டு இன்னும் நீங்கள் போய் இது பண்ணலன்னு. அது மாதிரி தான் நானும் கேட்குறேன், ஏன் அலோபதி டாக்டர்ஸ் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது நிறைய பேர் ஈகோன்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. அவங்களோட சிஸ்டம் அப்படி தான், அவங்க படித்ததை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி நாங்களும் தான் பண்ணுறோம். ஆனால் இதில் யாரும் பெரியவங்க யார் சின்னவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், அக்குபங்க்சர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணும். எல்லாத்துக்குமே, எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் அக்குபங்க்சர் எடுங்க, ஏன்னா சப்போர்ட் பண்ணும். இது வந்து ப்ரூவன் தான். அதனால் இதை எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. அக்குபங்க்சர் முறையை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்குது? அதாவது சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் வந்துட்டு அக்குபங்க்சர் எடுத்துக்கும் போது ஒரு அடிக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க. என்னென்னா, இப்போ 10 நாள் எடுத்துகிட்டே வருவாங்கள்ல, அவங்களுக்கு நான் கேப் விடுவேன் ஒரு வாரம் பொறுத்து. அதுக்கப்புறம் அவங்க இல்லை ஏன் இன்னும் 2 நாள் வரட்டுமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை அந்த மாதிரி தான் அடிக்ஷன் ஆகிடுமா, எடுக்க எடுக்க எனக்கு வேணும் சொல்லுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. அதேமாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தா கண்டிப்பாக ரொம்ப நில் தான் சார், நிறைய சொல்ல முடியாது. அதான் நான் சொல்ல ப்ராஹிபிட்டட் ஏரியாஸ்ன்னு சிலதெல்லாம் நீடில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பேஸ் மேக்கர் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நீடில் பண்ணலாம், பட் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது. அது மட்டும்தான் ஒரே ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன். அதே மாதிரி ப்ரெக்னன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 months 3 months அப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 6 monthsக்கு மேலே கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ ப்ரீச் பொசிஷன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குழந்தையோட தலை தான் ஃபஸ்ட்டு வரும், கால். நிறைய பேருக்கு வந்து இது அப்படியே உள்டாவாக போயிடும், கால் கீழே வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி அதை வர வச்ச முடியும். அது கண்டிப்பாக நடக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது இது. ஸோ அது ஆனால் இங்கே வந்து யாரும் அதுக்கு தயாராக இல்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணலை. ஆனால் எங்ககிட்ட வந்து பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் இல்லாமல் நிறைய பேஷண்ட் வந்து நெட்டில் பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படி பார்த்துட்டு ரீச் பொசிஷனாக எங்களுக்கு அது மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெக்னன்சி அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். அதேமாதிரி நான் சொன்னேன்ல, ஒரு இப்போ ஹீமோக்ளோபினே கம்மியாக இருக்குது, பிளட் லெட்டிங் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பாயிண்ட்ஸில் வந்து பிளட்டை நம்ம எடுப்போம், 5 drops 10 drops அந்த மாதிரி. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பிபி ரொம்ப ஹை பிபின்னு வச்சுக்கோங்களேன், அப்போது இங்கே வந்து சில பாயிண்ட்ஸில் வந்துட்டு நம்ம 2 drop பிளட் எடுத்துகிட்டு, அதேமாதிரி காதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அங்கே ஒரு பாயிண்ட் பிளட் எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக பிபி ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னா அது வந்து அப்படியே தெரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம டக்குன்னு அதை வெளியே எடுத்துட்டோம்னா கிளியர் ஆகிடும். இப்போ எப்படி ஒரு வெள்ளம் அப்படியே வந்து அடைச்சின்னு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணால் சரியாயிடுதுல, அதே கான்செப்ட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் நம்ம தெரிஞ்சு பண்ணணும். ஏன்னா அவங்க வந்துட்டு சொல்ல மாட்டாங்க அந்த டைமில் வந்து நான் வந்து கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்குது, அனிமிக் இருக்குது, அது மாதிரிலாம். நம்ம தான் வந்து அதை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் எந்த ஆபத்துமே வராது யாருக்குமே. இன்கேஸ் இப்போ நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க அப்படின்னா கூட அவங்கள வந்து ஈஸியாக நம்ம வந்துட்டு எழும்ப வைக்கலாம். அதுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீச்சல் குளத்தில் ஒரு குழந்தை அப்படியே மூச்சு இதாகிடுது, டக்குன்னு தூக்கி அதை வந்து பண்ணாலும் கூட எழுந்துக்கும். அந்த மாதிரி எமர்ஜென்சி பாயிண்ட்ஸ் நிறையவே இருக்குது காப்பாற்றுறதுக்கு. இப்போ ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வீட்டில் வந்துடுது, நம்ம சிம்பிளாக ஒரே ஒரு பாயிண்ட் தான், அதை அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்க வரைக்கும் கொஞ்சம் காமாகவே இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போய் கூட நம்ம சரிப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுது. நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி என்னெல்லாம் இதில் வரும் சைடு எஃபெக்ட்ஸ்னால் இப்போ நான் சொன்னது தான். ஒரு பேஷண்ட் வந்தால் நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்கள டயக்னோஸ் பண்ணோம், அவங்களோட ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரியே தெரிஞ்சிக்காமல் வா தலைவலியாக நான் அவனுக்கு போடுறேன் அப்படி கண்டிப்பாக நான்லாம் போடவே மாட்டோம். அதுதான் நான் சொல்கிறேன், ப்ரொஃபஷனாக நம்ம பண்ண தான் நமக்கு வரும். அது நிறைய பேர் அதை கவனத்தில் கொள்வது கிடையவே கிடையாது. அந்த மாதிரி பண்ணால் சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு கிடையவே கிடையாதுங்க சார். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிள்ளை பேர் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதை கூட அதில் சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக 100%. இப்போ வந்து கோவிடுக்கு அப்புறம் நிறைய ஃபெர்டிலிட்டி தான் ப்ராப்ளமாகவே இருக்குது. அப்போது ஒரு ஜென்ஸ் வராங்க, ஒரு தம்பதிகள் வராங்க அப்படின்னா அந்த பையனை பற்றி நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணும்போது ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, மார்ஃபாலஜி பல பேருக்கு நீங்கள் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமாக
அந்த கோவிட் வேக்சின் போட்டது அப்படின்றது சயின்டிஃபிக்காக ப்ரூவன் இருக்குது. அது ஆமாம், அது இல்லை கண்டிப்பாங்க சார். எனக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு டாக்டர் வந்தார். அவர் வந்துட்டு கோவிடுக்கு அப்புறம் அவர் வந்து என்கிட்ட பேசும்போது சொன்னார், ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அவருக்கு. அவர் சொல்கிறாரு, நான் வந்து பர்ஃபெக்டாக இருந்தேன் மேடம். அவர் ஜிம்முக்கு போகிறாரு, எல்லாம் பர்ஃபெக்டாக இருப்பார்ல டாக்டர். அவர் என்கிட்ட ஏன் எனக்கு இது வந்துன்னே தெரியல, என்ன காரணமாக இருக்கும்னு என்ன கேட்டார். நான் சொன்னேன், சார் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் கோவிடா பிஃபோர் கோவிடான்னு கேட்டேன். ஆஃப்டர் கோவிட்னு அவர் சொன்னார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ தான் யோசிக்கிறாரு. ஆமாம் மேடம், ஒன்றுமே கிடையாது, இன்ஜெக்ஷன் போட்டது மட்டும்தான், வெறும் இதுதான், வேக்சின் தான். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது, அது போட்டு ஒரு 6 months கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போயிட்டாரு. அப்புறம் அவர் ஃபோன் பண்ணார் எனக்கு. ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நான் வந்து நீங்கள் சொன்னதை எல்லா பேஷண்ட்கிட்டையும் நான் பார்க்குறேன், கோவிடுக்கு அப்புறமா எல்லாருக்குமே வந்துட்டு பிரச்சனை வருது, நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவரே சொன்னார் சீரியஸாகவே. ஸோ அந்த மாதிரி வந்து அஃபெக்ட் ஆனது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு இப்போ வந்து லைஃப் ஸ்டைலே ரொம்ப மோசமாக தானே சார் இருக்குது. ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு ஐடியில் ஒருத்தவங்க வேலை பண்ணுறாங்க, ஒரு பையன் ஜென்ஸு. அவன் லைஃப் பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஃபேட்டி லிவர் வருது, எல்லாமே ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் தான். அவன் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறானோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஐவிஎஃப் எல்லாம் கொட்டுறான். அப்போ கூட சக்ஸஸே வரல. இதுதான் இதுக்கு யார் காரணம் நம்ம சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸை தான் நான் சொல்லுவேன் நிஜமா. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவனை வந்து அப்படியே ரேஸில் போகிற மாதிரி போ 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 நிறைய சம்பாதிச்சுடு, அதுக்கப்புறம் கார் வாங்கிட்டு பங்களா எல்லாம் வாங்கிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. அவனும் அதே பண்ணுறான். அனுபவிக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. கல்யாணம் பண்ணிட்ட உடனே குழந்தை எங்கன்னு கேட்குற ஒரு ஃபர்ஸ்ட் ஆளே அந்த பேரண்ட்ஸ் தான். அப்போ அவங்க தானே கல்ப்ரிட் சொல்லுங்கள். அவங்க இந்த மாதிரி யாருக்குமே அந்த எண்ணம். எல்லாருமே நான் குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நினைக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் நினைப்போம் தான். ஆனால் அதையும் தாண்டி நீ போ பெரிய புகழ் அடி, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி அவனை ஓட விட்டு கடைசியில் ஒரு பேஷண்ட்டாக தான் வந்து நிற்கிறான் கடைசியில். ஆனால் அது யாருமே வந்து கவனிச்சுக்கிறதும் இல்லை. நம்ம சமூகமே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் அதை எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அதுதான் சொல்கிறேன். குழந்தை படிக்குது நல்லா தான், ஆனால் நீங்கள் அந்த குழந்தையோட மனசும் நல்லா இருக்க. அதே மாதிரி வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் கூட அக்குபங்க்சரில் சரிப்படுத்த முடியும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஒரு 10th படிக்கிற பையன் அவங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு வராங்க. அவன் வந்துட்டு போய் கதவை அடிச்சின்னு உட்காந்துக்கிறான், இருட்டில் உட்காந்துக்கிறான்றான், ஏதோ பேசுகிறான், எங்கள் பேச்சை கேட்குறதே இல்லை அப்படின்னு. ஆனால் 10வது படிக்கிற வயசு பையனுக்கு ஒரு 16 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 16 வருஷமாக ஒரு பேரண்ட்ஸ் அவனை பற்றி கொஞ்சம் கூட பார்க்கவே இல்லை, ஓடுறதே இருக்காங்க 2 சைடு. அப்போது இந்த வியாதின்னு ஒன்று வரும்போது தான் அவன் மனசில் எவ்வளோ பாதிப்பு வந்திருக்குன்னு சொல்லி வந்த பிறகு தான் வராங்க. அப்போ ஏன் ஃபஸ்ட்லேருந்தே பண்ணாதானே? இப்போ நம்ம வந்து அக்குபங்க்சரில் ட்ரீட் பண்ணுறோம், அது வேறு விஷயம். ஆனால் அவன் 2 வருஷம் அவன் லைஃப் ஸ்பாயில் ஆகுது, அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் எதையோ ஒன்று நோக்கி. இப்போ நான் வந்து என் உடம்புல வந்து எனக்கு அக்கறை இருந்தால் மட்டும்தான் என் உடம்பு நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம காரை வந்து பத்திரமா வச்சுக்கணும்னு நினச்சா நம்ம தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சா தான் காரை அழகாக பார்க்க. அதே மாதிரி ஒருத்தருக்கும் நம்மளோட உடம்பு மேலே அக்கறை வேணும் கண்டிப்பாக. இப்போ ஒரு புருஷன் மனைவி கிட்ட கூட பார்த்தீங்கன்னா, புருஷன் சொல்லுவாங்க, எல்லாம் ஒய்ஃப் பார்த்துப்பா, நான் என்ன பண்ணுறது, மெடிசன் கூட அவங்க சாப்பிட மாட்டார், அவங்க எடுத்து கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் நிறைய நம்மளோட இதே கல்ச்சரே அப்படி மாறிட்டுருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக நான் வரேன். அப்போ அந்த பையன் வந்து இத்தனை தூரம் வந்திருக்கான் அப்படின்னா காரணம் இதுதான். ஆனால் அந்த மாதிரி வர பையனுக்கு வந்து அக்குபங்க்சர் 100% ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் சொல்கிறீங்களே எப்படி இதை நான் நம்புறது, ரிப்போர்ட்ஸ். இப்போ பிஃபோர் அக்குபங்க்சர் அவனோட ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இத்தனை தான் இருந்தது. ஆஃப்டர் அக்குபங்க்சர் பாருங்கள் மொட்டிலிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 months எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? அந்த மாதிரி தான் நடந்துன்னு இருக்கு. இன்றைக்கு பல மனமுறிவுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ஸ். இப்போ இம்பார்ட்டன்ஸு நீங்கள் கேட்குறீங்க, அது கூட சரிப்படுத்தலாம். அதனால வந்து அவங்க மன உளைச்சலை எவ்வளோ பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் பல திருமணங்கள் கண்டிப்பாக அதை சொல்லவே மாட்டாங்க நிறைய பேர். வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, பல பேர் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப சவாலாக இருந்த கேஸுன்னு எதை சொல்லுங்கள்? சவாலாக வந்து டினிட்டஸ் அது வந்ததுன்னா வந்து இப்போ கோமாவில் இருக்காங்களா அவங்கள கூட சரி, கோமாவில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக படுத்தலாம் சார். அதாவது இப்போ வந்துட்டு கோமாவில் படுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, எதுவுமே சில அதில் நிறைய வகை இருக்குது.
இப்போ ஒண்ணுமே இல்லாம வெறுமனே படுத்து வெஜிடபிள் மாதிரி இருப்பாங்க பல ஆமா பேர். வெறுமனே படுத்திருப்பாங்க.